ஆக்ட்ரஸ் கீதா தமிழில் இவங்க கடைசி வரைக்கும் ஹீரோயினாகவே நடிக்கலைங்க. அந்த வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவோட உண்மையான லென்த் 4 நிமிஷத்துக்கும் மேலே. ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோ 3 நிமிஷம் வரைக்கும் தான் போட முடியும். அதனால இந்த வீடியோ பாதியில் கட் ஆகிடும். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலோட மெயின் ஹோம் பேஜுக்கு போயிட்டு பாருங்கள். அதில் ஃபுல் வீடியோ 4 நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ இருக்கும். அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட கீழே வந்தீங்கன்னா டைட்டிலுக்கு மேலே ஒரு ப்ளே பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு டைரெக்டாக ஃபுல் வீடியோ லிங்க் ஆகும். தயவு செஞ்சு என்னடா பாதி வீடியோலேயே கட் ஆகிடுச்சுன்னு கமெண்ட்டில் வந்து திட்ட வேணாம். ஸோ ஃபுல் வீடியோவை ஹோம் பேஜில் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் என்ன விட்டிங்கன்னா 10 நாள் கண்ணை கொஞ்சம் கூட நகர்த்தாமல் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு பேரழகி தான் கீதா. ஆனால் சோகத்தை பாருங்களேன். தமிழ் சினிமாவில் ராதா அம்பிகான்னு தொடர்ந்து ஹீரோயினாக நடிச்சு ஹீரோ கூட டூயட் பாடி ஹீரோயினாக வாழ்ந்தாங்க. அடுத்த லெவல் ராதிகா, பானு பிரியா இவங்களாம் கூட ஹீரோயினாக நடித்தாங்க. ஏன் சுமாராக இருப்பாங்க இளவரசி, இவங்களே நிறைய படம் ஹீரோயினாக நடித்தாங்க. ஆனால் நம்ம கீதாவுக்கு என்னதாங்க குறைச்சல்? அவங்களுக்கு மட்டும் கடைசி வரைக்கும் ஹீரோயின் வாய்ப்பு தமிழ் சினிமா கொடுக்கவே இல்லை. நம்ம கீதாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத தூண் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தமிழ் சினிமா இவங்க வில்லன்களால் கற்பழித்து கொல்லப்படும் அல்லது பரிதாபகமாக சாகடிக்கும் ஒரு தாயாக தான் பார்த்தாங்களே தவிர, ஆனால் இத்தனை அழகு இருந்தும் இவங்களுக்கு கதாநாயக அந்தஸ்து தமிழ் சினிமா கொடுக்கவே இல்லைங்க. தமிழில் அதிக ஹிட் படங்கள், அதிக ஹிட் பாடல்கள் நடித்த வெகு சில நடிகைகளில் இவங்களும் ஒருத்தங்கன்னு சொல்லலாம். இவங்க முதல்ல தமிழ் சினிமாவில் அறிமுகமானது பைரவி அப்படின்ற படம். ரஜினியோட தங்கச்சியா பைரவி கேரக்டர்ல இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. முதல் படத்திலே இவங்களுக்கு ரேப் சீன் வச்சிருப்பாங்க. அந்த படம் நடிக்கும் போது இவங்க 7ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருந்ததா சில ரெக்கார்ட் சொல்லுது. ஆனா அதுல ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. இவங்க அந்த படம் நடிக்கும் போது இவங்களுக்கு 16 வயசுன்னு வேற சில ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இவங்க 16 வயசுல 7ஆம் கிளாஸ் படிச்சாங்களா அப்படின்னு சில குழப்பம் இருக்குது. ஆனா இப்படி சொன்னா கொச்சையா இருக்கும். இருந்தாலும் இது உண்மைதான், இதை சொல்லி தான் ஆகணும். தமிழ் சினிமாவில் அதிக ரேப் சீனுக்கு உள்ளான கதாபாத்திரம் நடித்த நடிகைகள்ல இவங்களும் ஒருத்தங்க. இவங்க 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது பைரவி நடிச்சாங்க அப்படின்றது உண்மையா இருந்தா அதுக்கு அடுத்த வருஷமே, அதாவது இவங்க 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ரஜினிக்கு ஜோடியா நினைத்தாலே இழைக்கும் படத்துல ஒரு பாட்டுக்கு மட்டும் வர்ற ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. 8ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியுடன் குத்தாட்டம் போட்ட ரஜினின்னு டைட்டில் வைக்கலாம்னு நினைச்சேன். இந்த 7ஆம் கிளாஸ் 16 வயசு குழப்பம் இருக்கிறனால எது உண்மைன்னு தெரியாதனால இந்த டைட்டில் அவாய்ட் பண்ணிட்டேன். அப்படி இவங்க ரஜினி கூட நடிச்ச அந்த பாட்டு என்ன தெரியுமா? நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலாம், அந்த பாட்டு தான். இவங்க லீடு ஹீரோயினா நடிச்சது ஒரே படம் தாங்க. சத்யராஜ் நடிச்சு கமல் ப்ரொடியூஸ் பண்ண கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அந்த படம் தான். அந்த படத்துலையும் ஹீரோ வளைச்சு லவ் பண்ணி கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடி பயங்கரமான ஹீரோயின் கேரக்டர்லாம் இல்லைங்க. அதுலேயும் ஒரு பாவப்பட்ட கேரக்டர் தான். இதில் சோகம் என்னன்னா இந்த படத்தில் பாட்டே கிடையாது. இன்னொரு சோகம் என்னன்னா இந்த படம் இப்போ எந்த ஆன்லைன் மீடியாலையும் கிடையாது. ஸோ இவங்க நாயகியாக நடித்த ஒரு படமும் நக்கிட்டு போயிடுச்சுன்னு நாகரிகமாக சொல்லலாம். புது அர்த்தங்கள் படத்தில் இவங்க லீட் ரோல் தானே பண்ணியிருப்பாங்க.